இருந்தாலும் சரி ஷெட்யூல் இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் அது இருக்குதா? கொஞ்சம் கஷ்டம். இல்ல அப்படி இல்ல, நான் இவங்க சொன்னா இல்ல அவங்க எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட சொன்னா இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிரச்சனை கடைசியில இல்ல அவங்க சீனியர் அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க, அவங்களும் கேட்டா இல்ல இல்ல அவங்க போறாங்க அவங்க பண்ணிட்டுமேன்னுவாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. சுமதி இந்த படத்துல நீங்க ஹீரோயினா சோனியா அகர்வால் ஹீரோயினா? கதை தான் ஹீரோயின். நல்ல கதையா இருக்குல்ல. டைரக்டர் சார் நீங்க சொல்றீங்க இப்ப வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து சுப்பிரமணியன் அண்ணா கூட சொன்னாங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நகைச்சுவை நடிகர்கள் கம்மியாயிட்டாங்க, நம்ம கல்கி மாதிரி ஒரு ஆள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுறாங்க. ஏன் உண்மையாலுமே வந்து நகைச்சுவை நடிகர்கள் வந்து சரியா வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்களா, இல்ல வந்து பெரிய இடத்துக்கு அவங்க ஹீரோவா மாறுறதுனால வந்து உங்களால வந்து அவங்க கனெக்ட் பண்ண முடியலையா? இல்ல அப்படி இல்லை சார், கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கல்ல. இங்க யாரா இருந்தாலும் முட்டி போய் தான் சார் வரும். இப்போ என்ன கூட இப்போ நான் பார்த்தீங்க யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, இப்போ நான் போய் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சான்ஸ் கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க, யார்கிட்ட வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இங்க எல்லாருமே அவங்க அடையாளம் தேடணும்னா முட்டி மோதிட்டு தான் வரணும். அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் தான் இவங்க இதுக்கு பொருத்தமா இருப்பாங்களேன்னு யோசிப்பாங்க. அது வரையும் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி குரங்கு பொம்மை எப்போ நடிச்சார் கல்கி, நான் பேர் சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் இது நல்லா வரும். ஒரு கேப், அந்த கேப் வந்து என்னன்னா இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன், அந்த கேப் தான் சினிமா கற்றுக் கொடுக்கும் சார். இங்க எப்படி சர்வை பண்ணணும் நம்ம நினைப்போம் இல்லையா, இது மட்டும் ஸ்கிரீன்ல வந்துட்டா நாளையில இருந்து பாரு அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அது இல்லை சினிமா. சினிமா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும், அதை நம்ம கரெக்டா நம்ம சினிமாவுக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், சினிமாவை நம்ம நேர்மையா நேசிச்சோம்னா சினிமா நம்மளை எப்பயுமே கைவிடாது சார். என்னையும் தான் நம்ம தேடி வந்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நம்ம சினிமாவை நேர்மையா நேசிக்கணும். அப்போ கல்கி வந்து அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்பிடுவாரா 2 வருஷத்துக்குள்ள? இல்ல ஆல்ரெடி நிரப்பிட்டாரு. ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் பேசுவோம், தம்பி ஆபீஸ் வரீங்களா, அண்ணா தலைவர் கூட வேட்டையன்ல இருக்கேன், இருங்க தம்பி நல்ல விஷயம் தானே. ஆமா, அதனால இப்ப நீங்க கல்கி அவரை பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் அவர்கிட்ட. நீங்க சாதாரண ஒரு விஷயம் சொல்லும் போது ஆக்சுவலா இதுல ஒரு சீக்வன்ஸ் பண்ணலான்னு சொன்னோம், சும்மா சொன்னவர்கிட்ட கண்டிப்பா பண்ணலான்னு செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா அது ரெஸ்பான்ஸ் இருக்கும். சும்மா ஒரு வீட்டுல போய் அவர் மாட்டிப்பாரு, இந்த சந்திரமுகில வடிவேல் சார் வருவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் மாட்டிட்டு யாருமே இல்ல, அந்த தம்பி தனியா இருக்கும்போது ஃப்ரிட்ஜில் போய் திங்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருவாரு, நான் போய் பாத்துக்கிறமான்றப்ப அந்த வீட்டுல 2 பேர் வேற இருப்போம். அந்த வீட்டுல மாட்டி என்ன பண்ண சும்மா சீக்வன்ஸ் சொன்னேன், நல்லா என்ன பண்ணா இல்ல இது நம்ம ஹியூமர் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை, இந்த ஸ்டைல பண்ணோம். நெக்ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட்ல ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்ல பிளாக் ஹியூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஹியூமர், இந்த கோலமோர் கோகிலா அந்த டாக்டர்லாம் அந்த ஸ்டைல பண்றோம். கல்கியை வந்து அதில் பெருசா பார்ப்பீங்க, அவருக்குன்னே ஒரு பெரிய ட்ராக் அதில் இருக்கு. சுமதி மேடம், நீங்க இந்த 7G ரெயின்போ காலனி படம் பாத்தீங்களா? அப்ப என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இந்த படத்துல உங்களுக்கும் சோனியா அகர்வாலுக்கும் என்ன தொடர்பு? அப்ப நான் ஸ்கூல்ல இருந்தேன், பட் அதான் மேமோட நான் மூவிஸ் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் எனக்கு அந்த ஒரு பிளெஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இருந்து பண்ண மூவிஸ்ல தான் நிறைய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். மேம் கிட்ட என்ன கத்துக்கிட்டேன்னா ரொம்ப காமா இருப்பாங்க, அவங்க அவ்வளோ சாஃப்ட் அண்ட் காம், பட் அந்த சீனுக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப சிம்பிளா எவ்வளோ ஒரு டவுன் டு அர்த்தா இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சருக்கு எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஷி டேக் ஸோ மச் கேர் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்குவாங்க. அண்ட் ஒரு பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும்போது நம்ம கூட நடிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐயோ நம்ம இது பண்ணிட கூடாது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஆனா அவங்களோட நடிக்கும் போது அவங்க ஷி நேச்சர் எவ்ரி ஒன் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மாதிரில ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் சோனியா மேம். அண்ட் ஐம் ஆல்சோ வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட். ஆக்சுவலி சுப்ரமணிய சிவா சாரும் நாங்கள் மாறன்ல மீட் பண்ணோம். சாரோட அப்பவே எனக்கு அந்த என்டையர் டீம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுள் ஆக்குனது சார் தான். ஸோ இங்க அவரோட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ வந்து சுப்பிரமணிய சிவா சார் வந்து இப்போ நடிகர் ஆயிட்டாரு, ஆனால் டேரக்டர் சில டைம்ல வந்து எட்டி பார்க்கும். உங்க படத்துல ஏதாவது வந்து எட்டி பார்த்தாரா டேரக்டரா? இல்ல எட்டியில கூட உட்காந்து பார்த்தாரு, ஃபுல்லா பார்த்தாரு, அதை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுவாரு. அதனால இன்னொரு விஷயம் சோனியா அகர்வால் பத்தி சொல்லி ஆகும். அவங்க நிறைய சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சீக்வன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம் அவ்வளோ அவங்க உள் வாங்கிட்டு, ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் என்ன ஒரு ப்ளஸ்னா டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான ஒரு வே வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்துருவாங்க. நான் சொல்லிட்டேன் முதல்ல அண்ணன் சுரவன் சிவா அண்ணன் அவர் கூட இருந்தார், எல்லாம் பார்த்தாரு, பண்ணலாமான்னு கேட்பாரு, பண்ணலாம். அதான் நிறைய எனக்கு கைடாகவும் இருந்தார். சுப்பிரமணியன் சார், அந்த போஸ்டர்ல உங்க படமுமே இல்லையே,
நீங்க இல்லையா காணலையா? சஸ்பென்ஸ் கண்ணாடியோட கண்ணாடி இல்லைன்றதால வந்து உங்களுக்கு அடையாளம் தெரியும். நீங்க என்ன கேட்டு நினைச்சிருக்கீங்க? என்ன என்ன அது அதான் சஸ்பென்ஸ். டயட்டர்கிட்ட கேட்கறதுல என்கிட்ட கேட்குறீங்க. அண்ணா இவரு சொன்ன மாதிரி டிஎஸ்ஆர் சொன்னா தெரியுமா, 200 300 கவுண்ட் பண்ணி அண்ணன் சொல்லுவாரு. டேய் இவனை சினிமாக்காரனுங்க மேடையில் ஏறிட்டா 600 400 பண்ணுவேன், இறங்கி வந்துட்டா 100 200 அலைய விடுவானுங்கடா அப்படின்ற மாதிரி. என்னன்னு கேட்டா ஒரு விஷயம், இப்போ யாரோ காமெடி நடிகர்கள் பத்தி கேட்டாங்க. என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு 7 நடிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய நடிகர்கள். ஆனா கதை சொல்றவன் கிட்டத்தட்ட 2000 3000 பேர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கான் ரெடியா. அப்ப என்னன்னா ஃபேமஸா உள்ளவங்க அடுத்த யாரை வச்சு எடுக்கலான்னும் போது அது ஒரு காமெடி ஆர்டிஸ்டை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க, வில்லனுங்களை வந்து ஹீரோ ஆக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது ஒரு ஃபெமிலியர் ஒரு ஃபேஸ் வேணுன்றதுக்காக தான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாகேஷ் காலத்திலேருந்து, தேங்காய் சீனிவாசன் காலத்திலேருந்து, சுருள்ராஜன் காலத்திலேருந்து எல்லாமே ஹீரோ நடிச்சிருக்காங்க காமெடி ஆர்டிஸ்ட்லாம். ஏன் நல்ல கதை இருந்தால் இப்போ டிஎஸ்ஆரை கூட நீங்கள் ஒரு கதை நாயகனா ஆக்கிடலாம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் சினிமான்றது வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் இப்போ ஹாரூன் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த ஒரு இடத்துல வைக்கிறதும் இருக்கு. பல பேர் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உண்டாகிறதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சலாம் செந்தாமரை திருடாத்தடியில் வந்து தனுஷ் அம்மாவை செந்தாமரை ஒய்ஃப் தான் நடிச்சிருப்பாங்க. செந்தாமரை 55 வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய வில்லனே. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ நாடகம் நடிச்சிருக்காரு. தங்கப்பதக்கம்னு ஒரு படம், சூப்பர் ஹிட் படம் ஐயா நடிகர் தவங்க நடிச்சிருக்கல. அதில் வந்து 100வது நாள் அந்த நாடகத்தில் ஹீரோ வந்து செந்தாமரை தங்கப்பதக்கத்துக்கு. அதில் 100வது நாள் அந்த நாடக விழாவுக்கு போனவர் தான் நடிகர் திலகம். அவர் அந்த நாடகம் பார்த்துட்டு இதை ஏன் நம்ம சினிமாவை எடுக்கக்கூடாதுன்னு அவர் நடிச்சிட்டார் நடிகர் திலகம். ஆனால் 100 நாள் நடித்த அந்த செந்தாமரை என்ன ஃபீல் பண்ணியிருப்பார். ஆனால் டி ராஜேந்திரன்ற ஒரு மனிதன் வந்து செந்தாமரை மிகப்பெரிய வில்லனாங்கிறார். அப்போ அது வரைக்கும் இங்கே சினிமாவில் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். காலங்கள் வந்து யாரை வேணாலும் எப்போ வேணாலும் பெரிய ஆள் ஆகும். ஆனால் எப்போன்னு யாருக்கும் தெரியாது. அதான் சினிமாவுடைய மேஜிக். அப்போ இங்கே இருக்கிற நிறைய பேரே வந்து நடிக்க வந்திருக்கலாம், பத்திரிகையாளர் பெரும்பாலும் டேரக்டர் ஆகணும்னு வந்திருக்கலாம். இந்த ஜெகன் வந்து மிகச்சிறந்த பாடலாசிரியராக வர்றான், இப்போ நடிகனாக வர்றான் இல்லையா. யாரை எந்த இடத்துல கொண்டு வருவோன்றதே சினிமா வச்சிருக்கின்ற ரகசியம். எதிர்காலம் வந்து எல்லாருக்குமான ஒரு பொக்கிஷங்களை வச்சிருக்கு. ஆனா யார் யாருக்கு எப்ப வச்சிருக்குன்னு தெரியாது. ஆனா அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்நியன்ல வந்து ரொம்ப மாதிரியும் இருக்காங்க. டேரக்டர் சார், நீங்க டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சோனியா அவர்கள் உள்ள இருந்தாங்களா, இல்ல டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தாங்களா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து நடிக்க வச்சிருக்கீங்க. அவர் வந்து இனிமேல் நடிக்க போலாமா இல்ல மியூசிக் போலாமான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க சார். இது நீங்க அபார்ட்மெண்ட் பூஜை வந்தீங்க ஞாபகம் இருக்குங்களா? அப்புறம் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, ஏன் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணாம ப்ரொடக்ஷன் நம்பர் 1 2 போறீங்க? அப்போ சொன்னேன் ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு நல்ல டைட்டிலுக்கு வெயிட் பண்ணோம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கிரிப்டை கரெக்டாக போயிட்டோம்னா நம்ம டைட்டில் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் படம் பண்ண இல்லை அந்த டைட்டில் இதுக்கு ஆப்டா இல்லையா, வேற டைட்டில் சொல்லியிருக்கலாமோ, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீல் இருக்கும் சார். சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சது தான் சார் இந்த சமைச்சு. மேடம் நெக்ஸ்ட் சித்தார்த்துக்கு நீங்க தான் சொல்ற மாதிரி இந்த 2 கண்ணுல எந்த கண்ணு நல்ல கண்ணுன்னு கேட்டேன். ஆஸ் அ டைரக்டரா பார்க்கும்போது அவர் ஆக்ட் பண்ணலாம், டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் பண்ணலாம். இசையமைப்பாளர்களில் ஒரு நடிகன், நடிகனில் ஒரு இசையமைப்பாளர். அழகான கேள்விகள், அற்புதமான பதில்கள். நன்றி. சொல்லு. main passion and love music. break time ல acting பண்ண வந்திருக்கேன். நன்றி. அடுத்ததாக ஒரு குரூப் போட்டா எடுத்து